தமிழ்நாடு முழுவதும் வந்து திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வராங்க. அப்போ இவரை தஞ்சாவூர் இந்த வழியை தான் கொண்டு போகிறாங்க. இந்த மாவட்டத்துக்கு என்ன மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு பேர் சொல்கிறோன்னா வணக்கம், என் பேர் சுபாஷ் சந்திர போஸ். நான் வந்து மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளராக இருக்கேன் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில். எங்கள் எதிர்கட்சி தலைவர் இளைஞலைவரை வந்து அவர் வந்து ஏதோ இவரை தவறாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க காவல்துறையை வச்சு இவங்க அடக்குமுறையை காட்டுறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, அவர் என்ன பேசினாரோ அது நாங்கள் வந்து வழக்கு போடுங்க, இல்லை நாங்கள் நீதிமன்றத்துக்கு வரோம், நாங்கள் எதிர்கொள்ள தயார். நாளைக்கு சட்டசபை கூடுறப்ப இந்த மாதிரி முன்கூட்டி அரெஸ்ட் பண்ணி, அதுவும் கோர்ட்டே சொல்லுது 12 மணிக்கு மேலே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் அவசர அவசரமாக காலையிலே போய் போலீஸை கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி, அதுவும் சென்னையில் அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போறீங்க ரோடு. இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர் தலைவராக இருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, முன்னாள் துணை முதலமைச்சர் அவர் எங்க எதிர்காலத்தில் வளர்ந்துருவாரோ இல்லை அவரோட வளர்ச்சியை வந்து நீங்க தடுக்கிறது எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்களை மக்கள் வந்து ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நீங்க ஜனநாயகம் அது இது நிறைய பேசுறீங்க. எது பேசினாலும் நீங்க ஜனநாயக முறைப்படி நடந்துக்கோங்க, ஜனநாயக முறைப்படி நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்றது, உங்ககிட்ட இருக்க போலீஸோட பவரை காட்டுறது, எங்க கட்சிக்காரங்க வந்து போராடினா அவங்கள அரெஸ்ட் பண்றது, எல்லாரு மேலேயும் வழக்கு போடுறது, இன்னும் எத்தனை நாள் பண்ணுவீங்க? நாங்க போராடனே இருக்க தயார், நாங்க ஒரு தடவும் போராட தயார், டெய்லியும் போராட தயார், நாங்க எல்லாத்துக்கும் தயார். நாங்க மாணவரணி சார்பாகவும் சொல்றோம், இல்ல ஒட்டுமொத்த திமுக சார்பாகவும் சொல்றோம், நாங்க எல்லாத்துக்குமே தயார், எல்லாத்தையும் எதிர்கொள்ள நாங்க தயாராக தான் இருக்கிறோம். திமுக தலைவர்கள் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு பதிவு செய்து அவர்களை ஒடுக்குமுறையை இந்த தாவக அரசு அவங்க வழக்கு போடட்டும், நாங்க எல்லாத்துக்கும் தயார் எதிர்கொள்றதுக்கு. வழக்கு போடட்டும். என்ன இது வரைக்கும் வந்து நீங்க வந்து நிரூபிச்சிங்க? என்ன நீங்க வந்து இவங்க இந்த ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்க சொல்றதெல்லாம் மொட்டையா சொல்றாங்க. இங்க வந்து இந்த தப்பு நடந்திருக்கு, இப்ப ஏடிஎம்கே கிட்ட வந்து டிஎம்கே கூட்டணி பேசுறாங்க. யார் பேசுனது சொல்லுங்க. இந்த அமைச்சர் போய் இந்த அமைச்சர்கிட்ட பேசினாரு, இந்த தலைவர் போய் அந்த தலைவர்கிட்ட பேசினாரு சொல்லுங்க. நீங்க மொட்டையா சொல்லிட்டு நான் கூட தான் சொல்லலாம் எல்லாரும் மேலேயும் இவர் தப்பு பண்ணிட்டாரு, நிரூபிக்கணும்ல, அதுக்கான ஆதாரம் வேணும். இல்ல எதுவுமே இல்லாம இவங்க சொல்றதை சொல்றாங்க. இவர் வந்து ஒரு படம் நடிக்கிற மாதிரி இங்க ஒரு படம் ஸ்கிரீன் பிளே நடத்திட்டு இருக்காரு. அது வந்து இனிமேல் தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவாங்களான்னு தெரியல. இப்ப உள்ளாட்சி நீங்க நடத்த வேண்டியதுதானே, நீங்க தான் வந்து பலமா ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, எதுக்கு தள்ளி வைக்கிறீங்க? வைங்க, இந்த பிப்ரவரியில வைங்க. நாங்க எதிர்கொள்ள நாங்க தயார், நாங்க எல்லாத்துக்கும் தயார். திமுக சார்பில் நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறோம். இவங்க எதனால தள்ளி வச்சுட்டு இவரு பேச மாட்டாரு, ஏன் பேச மாட்டாருன்னு கேட்டா உடனே வழக்கு. இப்ப கூட வராரு, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் தேடி அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் மண்டபத்திலயோ ஸ்டேஷன்லயோ இவங்க வச்சுட்டு தான் இருக்காங்க. அதை மீறி தான் நாங்க இங்கெல்லாம் வந்திருக்கோம். எங்க தலைவரை நாங்க விட மாட்டோம், எங்க போனாலும் நாங்க வருவோம். நாங்க எங்க ஆதரவு நாங்க திமுக தான், நாங்க சாவர வரைக்கும் திமுக தான். திமுக விட்டு நாங்க எதுவும் மாறவும் மாட்டோம். இவங்க எது பண்ணாலும் எதிர்கொள்ள நாங்க தயார். இந்த கைதுக்கெல்லாம் வந்து திமுக வந்து எதுக்குமே அஞ்ச மாட்டோம். இதெல்லாம் வந்து சும்மா எல்லாத்துக்கும் இந்த அரசியல் பழிவாங்களுக்கு அவசரம் பண்றதுலாம் இதெல்லாம் வந்து இந்த கைதுக்கெல்லாம் வந்து நாங்க யாருமே அஞ்ச மாட்டோம். திமுக யாரா இருந்தாலும் அஞ்ச மாட்டோம்.